சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் ஆட்சியை கலைத்த தேர்தல் ஆணையம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் அகற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டசபை ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், தேர்தல் பதிவான வாக்குகளே மே 4ஆம் தேதி எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. இதன்படி 50,000 வரை மட்டுமே பொதுமக்கள் பணம் கையில் எடுத்து செல்ல முடியும். அதற்கு மேல் பணம் கொண்டு செல்வோர் உரிய ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கான நடத்தை விதிகளும் நடைமுறைகளும் வந்தன. பொது இடங்களில் மற்றும் அரசு சுவர்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் அகற்றும் பணி தொடங்கியிருக்கு. அரசு அலுவலகங்களில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றும் பணியும் தொடங்கியிருக்கு. அரசு திட்டங்களை அறிவிக்கும் புகைப்படங்களும் அகற்றும் பணி நடைபெற்று வருது. ஆட்சியில் உள்ள கட்சி தனது அதிகாரங்களை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டுமா? அமைச்சர்கள் தாங்கள் அதிகாரப்பூர்வ பயணத்துடன் தேர்தல் வேலைகளை இணைக்கக்கூடாது. அரசு இயந்திரங்களை ஸ்டாலின் பயன்படுத்தக்கூடாது. அரசு வாகனங்கள், விமானங்கள் மற்றும் பணியாளர்களை பயன்படுத்தவே கூடாது. பொது மைதானங்கள் மற்றும் ஹெலிபேடுகள் போன்ற அந்த வசதிகளை ஆளும் கட்சி மட்டுமே ஏகபோக பயன்படுத்தக்கூடாது. மற்ற கட்சிகளும் சமமாக வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கண்டிஷன் போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தங்கும் இடங்களை பிரச்சார அலுவலகமா அல்லது பொதுக்கூட்டங்கள் நடத்தவோ பயன்படுத்தக்கூடாது. அரசு செலவில் சாதனைகள் விளம்பரப்படுத்தும் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அமைச்சர்கள் நிதி ஒதுக்கீடோ, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டுவதோ அல்லது சாலை, குடிநீர் போன்ற வாக்குறுதிகளையோ அளிக்கக்கூடாது. ஸ்டாலின் எந்த கையெழுத்தும் போடக்கூடாது. அரசு பணிகளில் தற்கால நியமனங்களை செய்யக்கூடாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல்வர் மேற்கொள்ளும் அதிகாரப்பூர்வ பயணங்களுடன் தேர்தல் பிரச்சாரத்தை இணைக்கக்கூடாது. பேரிடர் அல்லது அவசர காலங்களை தவிர்த்து அதிகாரிகளோட ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்கணும். வெள்ளம், வறட்சி அல்லது பிற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்று செயல்படணும். மாநிலத்தின் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான அன்றாட பணிகளை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனிக்கலாம். ஆனால் தேர்தலை நோக்கமாக கொண்டு அவர்கள் செயல்படவே கூடாது. மேலும் எந்த திட்டங்களும் சரி, மக்களுக்கு 5,000 ரூபாய் போடுறது, முதியோர்களுக்கு 2,000 போடுறது என திட்டங்களையும் பணங்களையும் யாருக்கும் வழங்கக்கூடாது என ஸ்டாலினுக்கு ஆப்பு வச்சிருக்கு தேர்தல் ஆணையம்.